உன் தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க, வட்டிக்கு ஆளாகிறாங்க. அந்த நகையை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு போடணுமா? பொண்ணுக்கு இத்தனை போகணும், மாப்பிள்ளைக்கு இத்தனை போகணும், அதை வாங்கிட்டு அவன் கொண்டு போவானா? இது என்னது? இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மகர் தொகை, ஒரு பெண் என்ன கேட்கிறாளோ அந்த நகையோ பணத்தையோ கொடுத்துதான் ஆண் கட்டணுமே தவிர பெண் கிட்ட இருந்து எதையும் வாங்க கூடாதுங்கிறது சட்டமாக இருக்கா இல்லையா? எத்தனை பெண்கள் வரதட்சணையால செத்து விட்டு இருக்காங்க தெரியுமா? ஆயிஷாங்கிற பெண் பிள்ளை வரதட்சணையால செத்து போயிருக்காங்க, டேம்ல இருந்து விழுந்து. இன்டர்நெட்ல எடுத்து பாருங்க, மீடியால இருக்கு எல்லாம். ஆயிஷாங்கிற பெண் பிள்ளை வரதட்சணையால செத்து போயிருக்காங்களாம். பேரு ஆயிஷாமா. நமக்கெல்லாம் கேள்வி கணக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யார் வீட்டுல எல்லாம் நகை வாங்கி கட்டியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது சம்பந்தமா கேள்வி கணக்கு வரும். ஏன் நபிகளாருக்கு தெரியாதா? இருக்கப்பட்டவங்க எல்லாம் போட்டு செய்யுங்கப்பா, இல்லாதப்பட்டவங்க எல்லாம் மகர ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலையே. எல்லா முஸ்லிம்களுக்கும் இதுதான் சட்டம். ஏன்? இருக்கப்பட்டவன் செஞ்சாம்னா அது இல்லாதப்பட்டவன் தலையில ஒரு நாள் ஏறி உட்காரும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். மகர் அப்படிங்கிற சட்டம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் கல்லடி வாங்கி சொல்லடி வாங்கி ரத்தம் சிந்தி உருவாக்கி இந்த ஷரியத்ங்கிறத உடைச்சிருக்கோம் அப்படின்னா இது ஏதோ பெரிய தப்பு மாதிரி தெரியுதா இல்லையா? தப்பு மாதிரி இல்ல, தப்புதான். நியத்து வைங்க, இனி வருகிற சமூகம் மகர் தொகையை மட்டுமே பின்பற்றி கல்யாணத்தை செய்யணும். ஒரு குண்டுமணி தங்கத்தை பொண்ணுக்குன்னு சேர்க்கவே கூடாது. நகைக்கடைக்காரெல்லாம் கடையை மூடிட்டு போகணும். நான் அதுக்காக நகையெல்லாம் முழுசுமே தப்புன்னுலாம் சொல்லல. அது மேல இருக்க மோகம், அது மேல இருக்க பேராசை, இவ்வளவு நகை வச்சிருந்தாதான் ஸ்டேட்டஸ். கல்யாணத்துக்கு நகை போடுறத உடைக்கணும். ஏன் நகை போட்டா தான் அழகுன்னு பேர் சொல்லி கொடுத்தா? ஒரு செட்டு வச்சுக்கோங்க, ஒரு தோடு, ஒரு செயின், 2 மோதிரம், 2 வளையல் வச்சுக்கிறீங்க, 10 பவுன் தாராளமா வச்சுக்கிறீங்க, மிச்சத்தெல்லாம் கொடுத்துருங்க. போதும்ல, கண்ணுக்கழகா உங்களுக்கு ஒரு செட்டு இருக்குல்ல, போதும். மறுமையில் அதற்கான பெரிய கூலியை வாங்கிப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபாத்திமா சபரிமாலாவாக்கி நான் என்னுடைய சொந்த அறிவுக்கு உட்பட்டு நான் அறிவிப்பு செய்கிறேன். 10 பவுன் 15 பவுன் போட்டு ஒரு பொண்ணுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து கடனை உடனே வாங்கி நகை போட்டு கல்யாணம் பண்ணுனா அந்த கல்யாணம் செல்லாது, அது ஹராம். கல்யாணமே செல்லாது. அப்புறம் விபச்சாரம் வேணாம், என்ன கேட்டா அதான் சொல்லுவேன்.